மூவேந்தர்கள் ஆட்சி முடிவுற்ற பிரகாண காலத்தில் நடந்த படையெடுப்புகளின் விளைவால் நிகழ்ந்த மாற்றங்களால் புதிதாக சில சமூகங்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டனர். இருப்பினும் பண்டைய காலம் தொட்டே மல்லர் சமூகத்தவர்கள் உழவு தொழிலை செய்ததால் உழவரை பல்லர் என்றும் மல்லர் என்றும் நிகண்டுகளும் அகராதிகளும் குறிப்பிடுகின்றன. சங்க காலத்தில் வாழ்ந்த இனக்குழுக்கள் தனித்த திணைநிலை மக்களாக வாழ முற்பட்டதன் விளைவாக மருத நிலத்தில் நிலவுடைமை சமுதாயம் தோன்றியது. அதனை ஆற்றங்கரை நாகரிகம் அல்லது மருதநில நாகரிகம் என்றும் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு உலகில் முதலில் தோன்றியவை ஆற்றங்கரை நாகரிகங்கள் தான் என தொல்லியல் துறை உறுதி செய்துள்ளது. எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆதிச்சநல்லூர், கீழடி போன்ற அகழாய்வுகளை கூறலாம். அதன் வளர்ச்சியாக ஊர், நகரம், பட்டினம் என பல பரிமாற்ற நிலைகளையும் கடந்து அரசுகள் தோன்ற காரணமாக அமைந்தது ஆற்றங்கரை நாகரிகம். இந்நிலத்தில் குடும்பர் என்ற சமூகம் இன்று வரை வாழ்ந்து வருவது இக்கூற்றை மேலும் உறுதி செய்கிறது. மருத நிலத்தில் உழவு சிறப்புற்று வளர்ச்சி அடைந்ததன் விளைவாக உணவை மையப்படுத்திய கைத்தொழில்கள் பல்கி பெருகின. இத்தொழில்களை மேற்கொண்ட மக்களை 18 குடிகள் என்று வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர். மருத நில நாகரிகம் தோன்றிய ஆரம்ப நாள்களில் நிலமும் அதன் உரிமை உடைய பயிர் தொழிலும் உழவர் குடியிடமே இருந்து வந்தது. இதனால் பிற தொழில் மக்கள் எல்லோரும் உழவனையே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. உழவர்களிடம் இருந்த வேளாண் நிலங்களின் விளைச்சல்களையும் ஆணிரைகளையும் கள்வர்கள் கவர்ந்து சென்ற போது தமது செல்வங்களை காப்பாற்றிக் கொள்ள உழவர்கள் போரிடும் நிலை உருவானது. எனவே ஏறும் போரும் வேளாண் குடி மக்களின் வாழ்க்கை முறையானது.